நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்தில் நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். ஸ்வர்ணதாரா, ஸ்வர்ணதாரா பிளஸ் மற்றும் ஃப்ளெக்ஸி டிஜி பிளஸ். டவுன்லோட் த SKTM Jewel app today. Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. அண்ணாமலை செய்யக்கூடிய அரசியல் வந்து ஆபத்தான அரசியல். இவனுக்கு பிடிக்கலன்றதுக்காக எவனையா வந்து கோர்த்து விடும். நூற்றுக்கணக்கான பெண்களை கற்பழிச்சிட்டு எலெக்ஷன் டயத்தில் ஊரை விட்டு ஓடினானே, அவனுக்கு பிரச்சாரம் பண்ணாரு அவங்க மோடிஜி. அப்போ யார் அந்த சார் அப்படின்னா மோடிஜி தான் சாரா? யார் அந்த சாருன்னு தான் நேரடியாக வீடியோவே வச்சு இந்த சார் தானா அப்படின்னு எல்லா அமைச்சரும் டெய்லி ஃபோனை போட்ட அப்புறம் தம்பி என்னாச்சு, நீங்கள் உங்கள் ஏரியாவில் என்ன பண்ணீங்க, நான் இந்த மாதிரி 2 பிள்ளை அப்படியா, சரி ரைட்டு, அவனை விட்டுணுமா, சரி நான் பார்த்துக்கிறேன்னு பேசி இவரை நம்ம ஃபோனில் பிடுங்கின மாதிரியும் ட்ராப் பண்ணி கேட்ட மாதிரி நீ வெளியிடு வீடியோவை. என்கவுண்டர் பண்ணுறது தேடி இருக்கான், அவன் அண்ணாமலையோட ஃபோட்டோ எடுத்திருக்கான், பதவி வேறு கொடுத்துருக்காங்க. ஒருத்தன் வந்து தாலி அறுத்தவன் அவனை எங்கடா தேடிட்டு இருக்காங்க, பிஜேபி ஆஃபீஸில் வச்சு எங்கடா காணான்னு எங்கெங்கேயோ தெரியும். கடைசியில் பார்த்தா பிஜேபி இருக்கு, ஆதாரம் இருக்குது. திமுக நடவடிக்கை எடுக்கலாம்ல அண்ணாமலை மேலே? திமுக அரசு தாராளமாக எடுக்கலாம். இந்த தாக்குதலுக்கு சொல்கிறேன், சண்டைக்கே காரணம் அண்ணாமலைன்னு கூட சொல்லுங்கள். அன்னைக்கு ஒரு ஊர்லேயே ஆள் இல்லை, எங்கே போனார்? எப்போவுமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அண்ணாமலை தாக்குதல் நடந்த அன்றைக்கு அவர்கள் கட்சிக்காரர்களே தூக்கி எரிச்சிட்டாங்க, கருவேப்பிலை மாதிரி பயன்படுத்திட்டு அப்படின்றது நல்லா தெரியுது. அனுப்பி அவருக்கு 2 தொல்லை தாங்க. ஒன்று அண்ணாமலை, இன்னொன்று வந்து ஒரு லேடி. யார் சார்? இந்த அவங்க தான் அந்த இதுக்கு ஆயுதப்படையோட அனுமார் கோயிலுக்கு போகிறவங்க. இப்போ பொறுப்பு கொடுத்துருந்தா ஒருவேளை அமைதியாக இருப்பாரா சார்? என்ன பொறுப்பு கொடுக்க முடியும்? அமைச்சர் பொறுப்பு, MP அந்த மாதிரி கொடுப்பாங்க. வர மாநில தலைவர் பூரா அமைச்சர் கொடுத்தாங்கன்னா, தமிழிசை கவர்னர் கொடுத்தா அவங்க பட்ட பாடு பெரும்பாடு. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கு வந்து எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வழக்கு. பெரிய அளவில் வந்து பிரபலப்படுத்தினாங்க எதிர்கட்சிகள்லாம் அந்த வழக்கை பற்றி. குற்றவாளிகள்லாம் மோசமான குற்றவாளிகள், யார் அந்த சாருங்கிற மாதிரிலாம் போச்சு. தீர்ப்பு வந்துருச்சு சார், முடிஞ்சிருச்சு. இப்போ அந்த தீர்ப்பு வெளியானதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை வந்து ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. நிறைய விஷயங்கள் அதில் பேசியிருக்காரு. இன்னும் அந்த சாரு பிடிபடாமல் இருக்காங்க, அமைச்சரை விசாரிக்கணும், வார்டு செயலாளர் கோட்டூர் சண்முகத்தை விசாரிக்கணும்னு சொல்லி நிறைய விஷயங்கள்லாம் பேசியிருக்காரு. இதுக்கு பல்வேறு தரப்புலேருந்து கண்டனங்கள்லாம் வருது சார். எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, அதாவது ஒரு குற்றவாளி இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது இந்த ஒரு விஷயத்தை மட்டும் வச்சு பார்க்க முடியாது. இந்த பொண்ணு இந்த இது நடந்தது, இது போச்சு வந்துச்சு, இது ஒரு விஷயத்தோடு முடிச்சிட்டாங்க. இது எப்போதும் பல இடங்கள்லையும் இங்கே சென்னை பல்கலைக்கழகம் மட்டும் இல்லை, பல இருட்டுக்குள்ளேயும் புதர்கள்லேயும் ஈசிஆர் ரோடுகள்லேயும் பல பீச்சுகள்லேயும் பல சவுக்கு தோப்புகளையும் இது காலங்காலமாக நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றது முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். இது ஏதோ திடீர்னு இது வந்து நம்ம இந்தியா வந்து சிங்கப்பூர் மாதிரியும் தமிழ்நாடு சிங்கப்பூர் மாதிரியும் இப்படி ஒரு தவறு நடந்துருச்சா, இப்படி ஒரு ஊழல் நடந்துருச்சா அப்படின்ற மாதிரி ஷாக்காக வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா இது எல்லாமே காலங்காலமாக எல்லா இடத்துலையும் நடந்துகிட்டு இருக்குன்றதை நம்ம சொல்கிறதுக்கு எங்கேயுமே தயக்கமே கிடையாது. இப்போ இந்த வழக்கு மிக வேகமாக விசாரிக்கப்பட்டு இது எல்லாமே பொலிட்டிக்கல் தான். இதில் வந்து எதுவுமே நியாயம், தர்மம், இது பெண்களுக்கு பாதுகாப்பு, இந்த வழக்கில் இந்த ஞானசேகரன் ஒருத்தன் தான் இந்த தமிழ்நாட்டிலே குற்றவாளியா? இவனை பிடிச்சி போட்டால் இனிமேல் இது ஞானசேகரன்றவன் மிக கொடூரமானவன், அவனுக்கு ஒரு தண்டனையை கொடுத்துருக்காங்க, தீர்ப்பு கொடுத்துருக்காங்க, அதை விட்டுருங்க. இப்போ இந்த ஞானசேகரன்ற ஒருத்தரிடம் தான் இருக்கான், ஒருத்தன் தான் இருக்கான் இந்த மாதிரி பெண்களுக்கு எதிராக. இப்போ இவனை பிடிச்சி போட்டால் இனி வந்து எந்த கல்லூரிலையும் நாடு இப்போ 8 கோடி பேர் 8.5 கோடி பேர் இருக்கானா, அதில் பல கல்பிட்ஸ் இருக்கான். அதே மாதிரி பல பெண்கள் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்காங்க. அது மாதிரி டுபாக்கூர் பெண்களும் நிறையா இருக்காங்க. எதுவுமே அதுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் இந்த வழக்கை பொறுத்தளவுக்கு என்னென்னா, அண்ணாமலை செய்யக்கூடிய அரசியல் வந்து ஆபத்தான அரசியல். இவனுக்கு பிடிக்கலன்றதுக்காக எவனையா வந்து கோர்த்து விடும். இப்போ மோடிஜி கூடயும் பல பேர் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பல பேர் சார் அண்ணாமலை கூட ஆருத்ரா ஃபோட்டோ எடுத்துட்டான். பல கொலகாரம் வந்து ஒருத்தன் வந்து போலீஸ் தேடிக்கிட்டு இருக்கு, என்கவுண்டர் பண்ணுறது தேடி இருக்கான், அவன் அண்ணாமலையோட ஃபோட்டோ எடுத்திருக்கான், பதவி வேறு கொடுத்துருக்காங்க. ஒருத்தன் வந்து தாலி அறுத்தவன் அவனை எங்கடா தேடிட்டு இருக்காங்க, பிஜேபி ஆஃபீஸில் வச்சு பிடிச்சிருக்காங்க, எங்கடா காணான்னு எங்கெங்கேயோ தெரியுங்க. கடைசியில் பார்த்தா பிஜேபி இருக்கு, ஆதாரம் இருக்குது. நம்ம முதலமைச்சர் சொல்லியிருக்காரு, கிரிமினல்களையா கட்சியில் சேர்த்து வச்சுருக்காங்க, அதுக்கான ஆதாரம் எவிடன்ஸ் இருக்குது. ஸோ இப்படி வந்து இருக்குது. அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி இருட்டு புதறு லைட் இல்லைன்ற வரைக்கும் போக வேண்டாம். பிஜேபியில் ஒரு போராட்டம் நடந்தாலே நீங்கள் அங்கேயே பார்க்கலாம். அங்கேயே பல விஷயங்கள் நடந்தது. உங்கள் வீடியோலாம் நீங்களே வந்துச்சு. நீங்கள் ஒன்றும் தெரியாத மாதிரி நீங்கள் என்கிட்ட கேள்வி கேட்குறீங்க. எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எங்கெங்கே கையை வச்சாங்க, என்னென்ன பண்ணாங்கன்றதான். யார் அந்த சாருன்றது நீங்கள் யாருன்னே தெரிலன்றது நீங்கள் தேட வேண்டாம். இவர் தான் அந்த சாருன்னு நிறைய வீடியோ இருக்குது. இந்த சார் தான் அந்த வைக்கிறார் பாருங்க, கை எங்கே வைக்கிறார் பாருங்க, எங்கே வச்சார், அங்கே பிடிச்சார் பாருங்க. கர்நாடகாவில் இவங்களுடைய முதலமைச்சர் ஒரு பொண்ணை அப்படியே ஸ்டேஜில் பிடிச்சி
கமலஹாசன் என்று குறை சொல்கிறார். கமலஹாசன் கூட மோசமாக ஸ்டேஜ்லேயே அவர் பண்ணார். முதலமைச்சரே கமலஹாசன் கூட நடிப்புக்கு தான் மவுத் கிஸ் கொடுப்பார். அவருக்கு எந்த கவடமற்றவர். அவர் மனசு வந்து வெள்ளை மனசு. ஒரு பெண்ணை முத்தம் கொடுக்கும்போது கூட குழந்தையா நினச்சி தான் கொடுப்பார், தவிர காமத்தில் கொடுக்க மாட்டார். அவர் திரைப்படத்தில் நடிக்கிறதுக்காக தான் கொடுப்பார். ஆனால் காமத்தில் கட்டி பிடிச்சி ஒரு பெண்ணை உங்கள் முதலமைச்சரே முத்தம் கொடுத்தாரு. அதே மாதிரி ரூமில் ஒரு பொண்ணை வர வச்சு உங்கள் முன்னாள் முதலமைச்சர் வீடியோ வெளியாச்சு. உங்கள் கூட்டணியில் இருக்கவன் நூற்றுக்கணக்கான பெண்களை கற்பழிச்சிட்டு எலெக்ஷன் டயத்தில் ஊரை விட்டு ஓடினானே தேவகவுடா பேரன், அவனுக்கு சீட்டு கொடுத்து எம்பி அவனுக்கு பிரச்சாரம் பண்ணாரே அவங்க மோடிஜி. அப்போ யார் அந்த சார் அப்படின்னா மோடிஜி தான் சாரா அங்கே கர்நாடகாவில் அப்படின்னு சொல்ல முடியுமா? ஸோ அந்த மாதிரி வந்து அண்ணாமலை வந்து அரசியல் செய்வதற்கு கொஞ்ச நாள் அண்ணாமலை காணா அப்படின்னு தேடி. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதே அண்ணாமலையால் ஒழித்து கட்டப்பட்ட கேடி ராகவன் அவர் பாட்டுக்கு அவர் வீட்டில் யாராவது டிஸ்டர்ப் பண்ணாரா, புதற்குள்ளே போனாரா, இல்லை எந்த பெண்ணையும் மிரட்டி ஏதாவது பண்ணாரா? எதுவுமே கிடையாது. அவர் வீட்டில் அவர் ஃபோனை ஆன் பண்ணி ஒரு பெண்ணு, அந்த பெண்ணோட ஃபோனு, அது அவளோட சொந்த ஃபோனு, 2 பேரும் பேசிக்கிறாங்க. காதலையும் காமத்தையும் பரிமாறு, அது 2 பேருக்குள்ள அது பர்சனல். அதை எடுத்து வெளியே விடலையா? யார் அந்த சாருன்னு தான் நேரடியாக வீடியோவே வச்சு இந்த சார் தானா அப்படின்னு. இப்போ இதுக்கெல்லாம் நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்துட்டீங்க? இது பேசுவதற்கு அண்ணாமலைக்கு என்ன தகுதியும் தராதரம் இருக்குன்றது நம்ம அதில் பார்த்தா காவல்துறை அதிகாரிட்ட பேசினாலும் அவங்க பேர் ஒரு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அப்போ காவல்துறையோட திருடன் இருந்தால் பரவாயில்லையா? இவர் ஒரு காவல்துறை அதிகாரின்னா அப்போ நீ காவல்துறை அதிகாரின்றதுனால இன்னொரு காவல்துறையில் இருக்க ஒரு தவறு செஞ்சால் நீ பேரை சொல்ல மாட்டியா? அப்போ காவல்துறையில் இருக்கவங்க அந்த தவறு செய்யலாமா? என்ன சொல்ல வர்ற நீ அப்படின்னு வேணும்ல. ஏதோ வந்தோமா ஆப்ரேஷன் சிந்தூர் அது இது மோடி ரத்தத்தில் குங்குமம் கலந்துருக்கு, கோழிச்சாறு கலந்துருக்கு, கோழி சூப்பு கலந்துருக்குன்னு எனக்கு தேவைன்னு பேசிட்டு போக வேண்டியதானே. அதை பேசினா யாரும் கேட்க போகிறதில்ல. எவனும் என்ன பாகிஸ்தானில் போய் அவனும் பார்க்க முடியாது. என்ன நீங்கள் என்ன கேடுகாலம் பண்ணீங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். இதை விட்டுட்டு இங்கே வந்துட்டு என்ன தேவைன்னு சொல்கிறார். நம்ம வந்து ஒன்று நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த ஞானசேகரன்றவன் டுபாக்கூரா இருட்டு புதருக்குள்ளே தொடர்ந்து ஃபாலோ பண்ணி இருந்திருக்கான். யாரோ ஒரு பையனோட அந்த பொண்ணு இருக்கிறத மிரட்டி ஏதோ பண்ணிட்டான். அது பண்ணது வந்து இந்திய தண்டனை சட்டப்படி குற்றம். அதற்கான தண்டனையை நீதிமன்றம் வழங்கியிருக்கு. அது 30 வருஷமோ 50 வருஷமோ இந்த மாதிரி தீர்ப்புகள்லாம் வந்து நம்ம பெருமைப்படணும். இந்தியா வளர்ந்துருச்சுங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வதேச அளவில் அமெரிக்காவில் தான் வந்து இந்த மாதிரி தீர்வுலாம் வரும். 200 வருஷம் தண்டனை, 150 வருஷம் தண்டனை. முந்தி பேப்பர்லலாம் பார்த்துருப்பீங்க, ஆனந்த விகடன்லாம் வந்திருக்கும், தந்தியிலலாம் வந்துடும். வினோத தீர்ப்பளித்த நீதிபதி அப்படின்ற மாதிரிலாம் வந்திருக்கும். அந்த மாதிரி இப்போ நம்ம இதுலேயும் கடுமையான தண்டனை 40 வருஷம் 50 வருஷம் கொடுக்குறாங்க. இப்போ அவனுக்கு ஞானசேகரன்றவனுக்கு 50-40 வயசு இருக்கும். எப்படியாவது 100 வருஷம் வரைக்கும் இருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. அதனால் இன்னொரு 60 வருஷம் கொடுத்து நீதிமன்றம் வந்து ஒரு தீர்ப்பை வழங்குது அப்படின்னா நிச்சயமாக வந்து நல்லா விசாரிச்சிருப்பாங்க. காவல்துறையும் நல்லா விசாரிச்சிருப்பாங்க. விசாரிச்சு தான் ஒருத்தர் மேலே குற்றவாளிங்கிற அந்த இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. யார் அந்த சாருங்கிற அந்த வார்த்தையெல்லாம் தீர்ப்புலேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பெரிய படித்தாலே தெரியுது. அந்த மாதிரி ஒரு ரோல் இல்லைங்கிறத தெளிவுபடுத்திட்டாங்க. வழக்கறிஞர்களும் தெளிவுபடுத்திட்டாங்கல்ல சார். இப்போ இதையும் மீறி இவ்வளோ விஷயங்கள் திரும்பி அதில் சர்ச்சை இருக்குன்னு இதை வச்சு அரசியல் பண்ணுறது தவறு இல்லையாங்கிற ஒரு விமர்சனம் வருது. நீதிமன்றம் சரியான தீர்ப்பை கொடுக்கலையாங்கிற ஒரு நீதிமன்றம் தான் இதை நடவடிக்கை எடுக்கணும். அண்ணாமலை பிடிச்சி உள்ள திமுக நடவடிக்கை எடுக்கலாம்ல அண்ணாமலை மேலே? திமுக அரசு தாராளமாக எடுக்கலாம். ஆனால் எடுக்க மாட்டாங்க. அதை விட்டுருவாங்க. இது ஏதோ ஒரு இதை பேசிட்டு போகிறார் தம்பி அப்படின்னு விட்டுருவாங்க. அந்த மாதிரி தான் விட்டுறாங்களே தவிர அவர் மேலே. ஏன்னா இதெல்லாம் அரசியல் பண்ணுறது. இவர் ஃபோன் பண்ணாராம், ஒரு வட்டச் செயலாளர் ஒருத்தன் ஃபோன் பண்ணாருன்னாங்க மினிஸ்டருக்கு. ஒரு கட்சியை சேர்ந்த வட்டச் செயலாளர் ஒரு மினிஸ்டருக்கு ஃபோன் பண்ணக்கூடாதுன்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? ஃபோன் பண்ணால் இந்த கற்பழிப்பை பற்றி தான் டெய்லி எல்லா அமைச்சரும் டெய்லி ஃபோனை போட்ட அப்புறம் தம்பி என்னாச்சு, இன்றைக்கி உங்கள் ஏரியாவில் என்ன பண்ணீங்க அண்ணா, இந்த மாதிரி 2 பிள்ளை அப்படியா, சரி ரைட்டு, அவனை விட்டணுமா, சரி நான் பார்த்துக்கிறேன்னு பேசிகிட்டு இருக்க மாதிரியும், இவரை நம்ம ஃபோனில் பிடுங்கின மாதிரியும் ட்ராப் பண்ணி கேட்ட மாதிரி நீ வெளியிடு வீடியோவை. அந்த கட்சியோட மாநில தலைவரே அண்ணாமலை மதிக்கலை. அவர் லூசுன்ற மாதிரி சொல்லிவிட்டு என்ன சொல்லியிருக்காப்புலன்னா அதெல்லாம் நடவடிக்கை எடுத்திருக்காங்க, தீர்ப்பு வந்திருக்கு. அது இந்த சொல்லிட்டார், தீர்ப்பை நான் மதிக்கிறேன், அதில் நான் விமர்சனம் செய்ய மாட்டேன், சிபிஐ விசாரித்தா இன்னும் நல்லா இருக்கும், அவ்வளோதான் சொல்லுவேன். அப்போ அண்ணாமலை என்ன வச்சு குனியை வச்சு மிச்சிருக்காங்க இவங்க கட்சிக்காரங்களை. அப்போ நீங்கள் வந்து அதை எடுத்துகிட்டு வந்து கேட்குறீங்கன்னா அண்ணாமலையோட அரசியல்லாம் முடிஞ்சு போச்சு. அண்ணாமலையை வந்து அவர்கள் கட்சிக்காரர்களே தூக்கி எறிஞ்சிட்டாங்க, கருவேப்பிலை மாதிரி பயன்படுத்திட்டு அப்படின்றது நல்லா தெரியுது. மாநில தலைவர் எதுவும் பேசலை, இவர் வீடியோ வெளியிட்டிருக்காரு, நானும் இருக்கேங்கிறத சொல்கிறாரு. இருக்கேன்றது இப்போ ஏற்கனவே போன வாரத்துக்கு பாண்டேக்கு வாடகை கொடுத்தாரு, ஆஃபீஸ் வாடகை இதெல்லாம் கொடுத்து ஓரளவு செட்டப் பண்ணி ஒரு ஆப்ரேஷன் சிந்தூர்னு ஒரு அவங்களா ஒரு லூசுகளை கூப்பிட்டு பேசியிருந்தாங்க. பேசி அதில் மாற்றி புகழ்ந்துக்கிட்டாங்க. இவர் இந்தியாவில் முக்கியமான பத்திரிகையாளர்கள் அவர் ஒருத்தர்னு அவர் சொல்லுவாங்க, இந்தியாவில் முக்கியமான தலைவர்கள் இவர் ஒருத்தர்னு அவர் சொல்லுவாங்க. இவங்களா சொல்லிக்கிறாங்க. சொல்லிவிட்டு அவங்களா சொரிஞ்சிக்கிட்டு ஒரு 100 பேரை கூப்பிட்டு டீ காஃபி கொடுத்து அண்ணாமலை இருக்காருன்னு ஒரு 5 லட்ச ரூபா செலவு பண்ணி இப்போ இந்த யார் அந்த சாரில் ஒரு வாரத்துக்கு அதாவது தன்னுடைய இருப்பை வந்து தக்க வச்சுக்கிறது. நான் தான் தலைவன்,
நான் தான் திமுக கவுண்டர் பண்ண முடியும், பொய் புரட்டு பித்தலாட்டத்தை சொல்லி எதையா பண்ணி பரபரப்பாக வைக்க முடியுன்றதுல அண்ணாமலை. சரி, இப்போ இவரோட இந்த பேச்சுக்கு வந்து செல்வ பெருந்தகை காங்கிரஸுடைய தலைவர் வந்து நிறைய விமர்சனங்கள்லாம், என்ன லூஸ் மாதிரி பேசுகிற, வெளியீடு யார் பேராக இருந்தான்னா வெளியிடாமல் நீ பாட்டுக்கு பேசுகிற அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி, அதான் உண்மை, நீ சொல்லு, மக்களையே ஏமாத்துறான் அண்ணாமலை அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. அதான் ரியல் காமெடி மாதிரி தான் இல்லை, சொல்லு, அவனுக்கு பயம் இருக்குல்ல, உயிர் பயம் இருக்கும்ல, சொல்கிறா அப்படின்ற மாதிரி. நான் எப்படி சொல்லுவான்ற மாதிரி தான் இது. அண்ணாமலைக்கு வந்து என்னென்னா, அண்ணாமலைக்கு இலவும் தெரியாது எட்டும் தெரியாது. கால் டேட்டா இருக்குல்ல, அது யார் வேணாலும் வாங்கலாம் ஏர்டெல்லில் சொல்லி. நீ யார் யாருக்கு ஃபோன் பண்ணியிருக்கீங்க அப்படின்றீங்க. நீங்கள் எனக்கு பேட்டி எடுத்துருக்கிறதுக்கு இப்போ நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுறீங்க, சரி எனக்கு என்ன தெரியும், வந்து பேட்டி எடுக்கிறதுக்காக அடிச்சிங்க, நான் பதில் சொன்னேன். ஆனால் நீங்கள் காலைல 10:30 மணிக்கு ஒரு கொலையை செய்து விட்டு எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கீங்கன்னு. உதாரணத்துக்கு நான் உங்களை சொல்ல, ஒரு இது இருக்குது, ஒரு கொலை நடந்துட்டு அது முடித்த உடனே சரி நம்ம டியூட்டிக்கு போயிடுவோம், கொலை முடிஞ்சு அதை பண்ணிட்டோம், சரி ரைட் நம்ம 11 மணிக்கு போய் இன்டர்வியூ எடுக்கணும் இன்றைக்கி அப்படின்னு எனக்கு ஃபோன் பண்ணுறீங்க, நான் எடுக்கலை, திருப்பி என்கிட்ட பேசுகிறீங்க, அப்புறம் 1:30 மணிக்கு வர சொல்கிறேன், திருப்பி 3 டைம் பேசுகிறேன்னா கொலை முடிந்த உடனே இந்த சம்பவத்துக்கு பிறகு அவர் 3 முறை தொடர்ந்து இந்த உமாபதி கலந்துருக்கேன், இந்த உமாபதி சேர்ந்து தான் பண்ணியிருக்கா, உமாபதி கைது செய்யணுன்றோம் அப்படின்ற மாதிரி இப்படி தானே வரும். எப்படி பண்ணலாம், இல்லைனா கேமராமேனை பிடிச்சி உள்ளே போடலாம், இல்லை இந்த மாதிரி இருக்குல்ல. இப்போ இவங்கெல்லாம் சேர்ந்து தான் போயிருக்காங்க, எப்படி இவர் தான் பண்ணியிருப்பாருன்னு எப்படி சொல்ல முடியாது, அது சொன்னால் அப்படி நியாயமாக இருக்குமா? ஸோ அந்த மாதிரி தான் இது. யார் வேணாலும் யாருக்கு வேணாலும் ஃபோன் பண்ணுவாங்க, புரியுதா உங்களுக்கு? அந்த நேரத்தில் ஒரு போலீஸ்காரர் வந்திருக்கலாம், அவங்க தெரிஞ்சவர், வணக்கம் தலைவா அப்படிங்கும்போது அவருக்கும் அந்த இன்ஸ்பெக்டரை பார்த்து கூட ஒரு கையை காட்டியிருக்காரு, அதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்குது, நான் டீ கடையில் நின்று பார்க்கும்போது அவர் காட்டினார், இப்படிலாம் சொல்கிறப்ப நீ எதை வேணாலும் சொல்லியிருக்கலாம். சரி, இப்போ இது ஒரு கட்சிக்கு உள்ளே இருக்கிறோம் அப்படின்னா நம்ம ஒரு தலைவருக்கு கட்டுப்பட்டு இருக்கணும். இப்போ இந்த இது இருக்குது, இப்போ ஆப்ரேஷன் சிந்தூர் கூட அண்ணாமலை காரணம்னு கூட சொல்லலாம். ஆமாம் சொல்லலான்னா இந்த தாக்குதலுக்கு சொல்கிறேன், இந்த சண்டைக்கே காரணம் அண்ணாமலைன்னு கூட சொல்லலாம். என்கிட்ட கால் இருக்குது, இவர் காஷ்மீருக்கு பேசியிருக்காரு, இவர் அன்னைக்கு வந்து இதுக்கு போனார், அன்னைக்கு இவர் ஊர்லேயே ஆள் இல்லை, எங்கே போனார்? எப்போவுமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அண்ணாமலை தாக்குதல் நடந்த அன்றைக்கு பிற்பகல் மட்டும் இவரை காணவே காணா அப்படின்னு சொல்லலாம். அந்த நேரத்துக்கு அண்ணாமலை வீட்டில் குப்புறப்படுத்து தூங்கிட்டு இருந்திருப்பாப்புல, 2 மணிக்கு சாப்பிட்டு பாடான்னு படுத்து 7 மணிக்கு எந்திரிச்சிருப்பாப்புல, அப்போ தான் ஃபோன் ஆன் பண்ணிப்பேன். அப்போ அண்ணாமலையோட ஃபோன் 2 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் அந்த தாக்குதல் நடக்கும்போது ஆனில் இல்லை, ஆஃபில் இருந்துச்சு. அப்போ இவர் எங்கே இருந்தார் அப்படின்னு கூட பண்ணலாம், எதை வேணாலும் சொல்லலாங்க, வாய்க்கு வந்தது எதை வேணாலும் சொல்லலாம். ஸோ வந்து பாண்டேக்கு வந்து இப்போதைக்கு வீடியோலாம் சரியாக போக மாட்டேங்குது, அதனால கூட திட்டமிட்டு இந்த மாதிரி ஏதோ ஒரு சில விஷயங்கள் செஞ்சுருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம். சரி, இப்போ ஒரு கட்சின்றது தலைமைக்கே நம்ம கட்டுப்பட்டு தான் இருக்கணும். இப்போ இவருக்கு எந்த பதவியும் இல்லை, ஒன்றும் இல்லை, வீடியோ வெளியிடவர் போய் அன்பு தம்பி அண்ணாமலை தான் அறிமுகம் ஆகுறாரு. இப்போ நயினார் வந்து அதை புறக்கணிக்கிறாரு. இப்போ நயினார் வந்து ஒரு தலைமைக்கு வந்து கட்டுப்படாத ஒரு முன்னாள் தலைவராக இருக்கிறத எப்படி சார் பார்க்குறீங்க? இப்போ நயினார் வந்து ஒரு மன உளைச்சலில் இருப்பார்ல, என்ன இவர் நம்ம மன உளைச்சல் இல்லை, அவர் ஏற்கனவே மன சந்தோஷத்தில் இருக்கார், மன உளைச்சலில் இருந்தார். முதல்ல அனுப்பி அவருக்கு 2 தொல்லை தாங்க, ஒன்று அண்ணாமலை, இன்னொன்று வந்து ஒரு லேடி. யார் சார்? இந்த அவங்க தான் அந்த இதுக்கு ஆயுதப்படையோட அனுமார் கோயிலுக்கு போகிறவங்க ஒருத்தர், அது இது மாதிரி அந்த ஒய் பிரிவு பாதுகாப்போட போய் முன்னாள் கவர்னர் தமிழிசை கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவருக்கு எதுக்கு பாதுகாப்பு அப்படின்னா, இந்த கோயில்களில் அம்மன் கோயிலில் கூழியில் இது மாதிரி கொதிக்கிற கூழுகளை மேலே கொட்டிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுக்காக இஜட் பிரிவு பாதுகாப்பு போட்டு வச்சுருந்தாங்க. புரியுதா அவங்களுக்கு? சூடாக தண்ணி இனி கொட்டிடக்கூடாது, போய் இந்த அம்மா போய் உணர்ச்சி வசப்பட்டு வேப்பிலை எடுத்து தண்ணி தீயில் இறங்கி கால் புண்ணாயிடக்கூடாதுன்றக்காக ப்ரொடெக்ஷன் போட்டு வச்சுருந்தாங்க. இந்த 2 பேர் தான் வந்து இவருக்கு பெரிய, யாருக்கு, நயினாருக்கு ஒரு பெரிய மன உளைச்சலாக இருந்தது. இப்போ இந்த 2 பேரும் போனதுக்கப்புறம் என்னாச்சுன்னா நிம்மதி ஆகிட்டார். இப்போலாம் இப்போ தமிழிசை பேட்டி எவனுமே போடுறது இல்லைன்னொடனே அந்த அம்மாவே ஒரு பையனை வேலைக்கு போட்டுருச்சு. 2 பேர் 2 செல்ஃபோன் வாங்கி கொடுத்துருக்கு, ஒன்று மோட்டரோலா, இன்னொன்று வந்து ஐஃபோனு. தம்பி நான் அக்கா போகிறப்ப சைடில் எடுக்கணும், நீ வந்து எக்ஸசைஸ் பண்ணுறது முன்னாடி எடுக்கணும்னு சொல்லி நேற்று மட்டும் ஒரே வீடியோ 3 ஆங்கிளில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பிறந்தநாள் அன்னைக்கு கார்பரேஷன் பார்க்கில் போய் ஏதோ சுற்றிக்கிட்டு இருக்கு நம்ம, சைடில் ஒருத்தர் எடுத்திருக்கான், முன்னாடி ஒருத்தர் எடுத்திருக்கான், 2 வீடியோவும் போட்டிருக்காங்க 4 நிமிஷத்துக்கு. இது எதுக்கு அந்த சோசியல் மீடியாவில் அந்த வீடியோ போட்டுச்சிருந்தார்? தனிப்பட்ட விருப்பம் தானே சார், அது விருப்பம், ஆசை. அதுதான், அதாவது என்னென்னா காலையில் மத்தியானம் சாயந்தரம் பேட்டி கொடுத்துருந்த நம்மளை யாரும் எடுக்கலையும் போது அவங்களே கேமரா வாங்கி போட்டுக்கிறக்கூடிய நிலைமையில் இருக்கும்போது இதெல்லாம் நயினாரை பாதிக்காது. அவர் எக்கேடு கேட்டால் போன நிறைய இடம் போனால் என்ன, வளம் போனான்னா மேலே விழுந்து பிடுங்காமல் இருந்தால் சரின்ற மாதிரி தான் இருப்பார். சரி ரைட்டு, யாரோ ஏதோ பண்ணிட்டு போகிறாங்க. ஆனால் இப்போ அண்ணாமலை செய்கிறதெல்லாம் திமுக வைத்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மாநில தலைவர்? நான் எடுக்கிறேன் பாரு, இன்னைக்கு வீடியோ போடுறேன் பாரு, பரபரப்பு. அதான் சார், இவர் நயினாரை வந்து ஓரம் கட்டுறதுக்கு ஓரம் கட்டுறதுக்கு பார்க்குறாரா, இல்லை நயினாருக்கு வந்து அரசியல் பண்ண தெரியல, நான் பண்ணி காமிக்கிறேன் திரும்பி வராராங்கிற ஒரு அதுக்கு தான் பண்ணுறாரு. அதுக்கு தான் பாண்டேக்கெல்லாம் மாமூல் கொடுத்து இது பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி அதுதான் கேட்குறேன். நயினாருக்கு இது ஒரு மன உளைச்சலும் தொந்தரவு. நயினார் கவலைப்பட மாட்டார், இதெல்லாம் நடக்கும்னு தெரியும். நயினார் மேலே கூப்பிட்டு சொல்லிடுவார்,
புரோட்டோகாலுக்கு அடங்க மாட்டுறாப்புல, இந்த மாதிரி என்னென்னத்தையோ சொல்லும்போது நான் அரசியல் பண்ண முடியாமல் இருக்கிறப்போ மேலேருந்து திருப்பி இன்னும் அண்ணாமலை மேலே பிரச்சனை தான். இப்போ பொறுப்பு கொடுத்துருந்தா ஒருவேளை அமைதியாக இருப்பாரா சார்? என்ன பொறுப்பு கொடுக்க முடியும்? அமைச்சர் பொறுப்பு, MP அமைச்சர் அந்த எப்படி மாதிரிலாம். கொடுப்பாங்க? வர மாநில தலைவர் பூரா அமைச்சர் கொடுத்தாங்கன்னா, இப்போ தமிழிசைக்கு கவர்னர் கொடுத்து அவங்க பட்ட பாடு பெரும்பாடு, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இப்போ சரி அந்த அம்மாவாக போகிறாங்கும்போது சரி ரைட் அப்படின்னு விட்டாங்க. ஸோ இப்போ அடுத்து வந்து இவர் மாநில தலைவர் ஒருத்தருக்கு கொடுத்தாங்க, அது அந்த காலம் முருகன் கொடுத்தாங்க. அப்புறம் வந்து அண்ணாமலை கொடுத்தாங்கன்னா அப்புறம் எத்தனை மத்திய அமைச்சர் தமிழ்நாட்டுக்கு கொடுக்குறது? 2 வருஷத்துக்கு ஒரு மத்திய அமைச்சர் கொடுத்துக்கிட்டே இல்லை இருக்கணும் அப்படின்றதுனால வேற தரமாட்டாங்க, இப்போதைக்கு தரமாட்டாங்க. இல்லை சார், இந்த ஃபோக்கஸ் வந்து பாஜக ஆதரவாளர்கள்ட்ட தொண்டர்கள்ட்ட நான் தான் பவர்ஃபுல்லான ஆளுங்கிறதுக்கான நடவடிக்கைகளை மீண்டும் மீண்டும் சொல்கிறாராங்கிற ஒரு அது என்ன மனித இயற்கை தாங்க. எதையாவது ஒன்றில் தலையிட்டு எதையாவது உருட்டுறது தான். அந்த உருட்டிட்டு தான் இருக்க முடியும், இல்லைன்னா அரசியலில் இருக்க முடியாது. நயினாருக்கு பாதிப்பு நயினாரால் தான் இருக்குமே தவிர அடுத்தவங்களால் வராது. அது அவரே போயிடுவார். ஏன்னா இப்போ 2026 தேர்தலுக்கு அப்புறம் அவருக்கு பாதிப்பு அவர் லாயக்கு இல்லைன்னு அவங்க கட்சிக்காரனை தூக்கிடுவான். அது வேறு தவிர அண்ணா இவர்கள்லாம் வந்து நயினாரை பாதிக்க முடியாது. சோறில் போடான்ற கதை தான். யாரா சொன்னா சோறு இல்லை வாடா அப்படின்னு கூப்பிட்டு போய் இப்போ நான் சொல்கிறேன் சோறில் போடான்ற கதை. நயினார் வந்து அவரே ஒழிஞ்சு போயிடுவார் 2026. அவரை இவங்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியும். இப்போ ஒட்டுமொத்தமாக இது வந்து ஒரு அரசியலை திரும்பி வந்து கையில் எடுக்கிறார் அண்ணாமலை. கையில் அப்பப்போ எடுக்கிறது தான் அப்பப்போ எடுத்து ஏதாவது பண்ணால் தானே வாழ்க்கையை ஓட்ட முடியும். அவர் வீட்டிலே படுத்து கிடந்தா எவன் சோறு போடுவான்? இருக்கிற பணத்தை காப்பாற்றினா அடிச்சு உறுதி ஆயிடுச்சு போல சார், அடுத்து MP சீட்டு எதுவும் கிடைக்காதுங்கிற மாதிரி. இல்லை அப்படிலாம் இல்லை. வாழ்க்கையை வந்து இந்த உலகம் பெருசுங்க, இது வந்து சின்னதா. இன்னும் பல மாநிலங்களில் இருக்குது, இன்னும் தமிழ்நாட்டிலே அடுத்த எலெக்ஷனுக்கு அப்புறம் இருக்குது, 26 ஆட்சி பிடிச்ச அதுக்கப்புறம் இருக்குது பல்வேறு விஷயங்கள். கர்நாடகா முதலமைச்சர் பதவி இருக்குது, ஆந்திரா முதலமைச்சர் இருக்குது, இப்படி நிறையா பதவிகள் இருக்குது. ராஜஸ்தானில் பொறுப்பாளர் இருக்குது, அசாம் மாநில பொறுப்பாளர் பதவி இருக்குது, நிறையா பதவி இருக்குது. ஏதாவது வரும், பதவி வரும் கண்டிப்பாக கொடுப்பாங்க. எச்ராஜா கொடுத்தாங்கல்ல, அந்த மாதிரி கொடுப்பாங்க. பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். சரி, இவ்வளோ நேரம் பல்வேறு கேள்விகளுக்கு பதில் அளித்தமைக்கு நன்றி சார்.